ஸோ இந்த சாரீ தான் நான் இன்னைக்கு கட்டிட்டு போகிறேன். இந்த சாரியை அவளும் நானும் அப்படின்ற இன்ஸ்டா பேஜ்லேருந்து வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடியே இந்த சாரியை பற்றி நான் போட்டிருந்த ஒரு வீடியோவில். அண்ட் இந்த சாரீ ரொம்பவே வேர் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதுவும் இன்றைக்கி ஏன் நான் இந்த சாரியை கட்டியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெயில் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக வேறு நார்மல் சாரீலாம் நான் கட்டிட்டு போனேன்னா வேத்து கொட்டி வந்துடுவேன். ஏன்னா நான் போக போகிற இடம் அப்படி. இன்றைக்கி நாங்கள் எங்களோட குலதெய்வம் கோயிலில் போய் பொங்கல் வைக்க போகிறோம். ஸோ அங்கே வந்து நிறைய வேலை இருக்கும் அப்படின்றதுனால இந்த சாரீ தான் அது கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். எனக்கு ரொம்பவே வந்து எலகண்ட்டாகவும் இருக்குது பார்க்கறதுக்கு. மரூன் கலர் எனக்கு ரொம்பவே பிடிச்ச கலர். நயன்தாரா மேம் இன்ஸ்பயர் சாரீ. நிறைய பேர் வீடியோவில் கேட்டிருந்தீங்க உங்களோட ஸ்கின் கேர் சொல்லுங்கள், ஃபேஸ்க்கு நீங்கள் என்னெல்லாம் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஒரு சிம்பிள் மேக்கப் தாங்க. வாங்க நான் என்னென்ன ஃபேஸ்க்கு போடுறேன்றதை பார்க்கலாம். உங்களுக்கு அது பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து பேப்ளிஸோட ஒரு ஹேர் ட்ரையர். ஹாட் ஏரும் வரும் அண்ட் கூல் ஏரும் வரும். நான் வந்து எப்போவுமே கூல் ஏர் தான் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ரேர் தான். நிறைய டைம் ஆஃபீஸ்க்கு அப்படியே தலையை போட்டு போயிடுவேன். ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க ஃபேனில் தான் நான் காய வைப்பேனே தலையை. இந்த ப்ரஷ் வந்து நான் ஸ்ரீயாக்காக ஆர்டர் பண்ணது. பட் சம்டைம்ஸ் நானே யூஸ் பண்ணிப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும். இது நம்ம வந்து க்ளோஸ் பண்ணியும் வச்சுக்கலாம். தெரியும் சொல்ல வாங்கவா சொல்கிறீங்க. டெடி இது வந்து இவளோட டெடி. அதை வந்து நான் சொல்லணுமா? டெடி சொல்லிட்டேன். இது யாரோட டெடி? தியாவோட டெடி. நான் ஏன் வந்து இந்த கோம்பு வச்சு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா, நான் சலூன்லாம் பார்த்துருக்கேன். அவங்க வந்து இப்படி தான் ட்ரை பண்ணுவாங்க. பட் ஆனால் நானும் இதை ட்ரை பண்ணும்போது ஹேர் வந்து ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. அண்ட் ஒரு 1 வீக்குக்கு அப்படியே வந்து நல்லா அப்படியே ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. உங்களுக்கு வேணால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிக்கை. மேக்கப் போடலாமா? ஃபஸ்ட்டு ப்ளம்மோட விட்டமின் சி சீரம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஐட்டம். அடுத்து டாக்டர் ஷெத்தோட சன்ஸ்க்ரீன் கேசர் அண்ட் கோஜிக் ஆசிட். இது போடும்போதே வந்து ஸ்கின் வந்து நல்ல ஒரு ஷைனிங் தெரியும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். அடுத்து ஆல் டைம் க்ரீம்னு சொல்லலாம், ஓலேயோட ஆன்டி ஏஜிங் க்ரீம். அவ்வளோதான். நம்மளோட க்ரீம் ஐட்டம் 2 தான். ஒன்று சன்ஸ்க்ரீன் அண்ட் இன்னொன்று ஓலே. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம விட்டமின் சி போட்டாச்சு. இது 3 தான் என்னோடய ஃபேஸ்க்கு நான் ரெகுலராக அப்ளை பண்ணுறது. இது வந்து ரெவ்லானோட காம்பேக்ட். எல்லா ஃபேஸ்க்குமே செட் ஆகிற மாதிரியான ஒரு நேச்சுரல் மேட் காம்பேக்ட். சரி, நான் அப்ளை பண்ணும்போது கழுத்துக்கும் அப்ளை பண்ணுவேன். இல்லைனா என்னோடய ஃபேஸ் கலரும் கழுத்து கலரும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். ஏன்னா அப்படி அப்ளை பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு ஈவன் ஸ்கின் டோன் கிடைக்கும். எனக்கு பெருசாக மேக்கப் பற்றி தெரியாது. பட் நான் போடுற மேக்கப் இப்படி தான், அவ்வளோதான். என் தங்கச்சி வந்து கொரியாவிலேருந்து ஒரு ஐ ஷேடோ பேலட் வாங்கி கொடுத்துருந்தா. ஸோ ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்குறேன். யூஸ்வலாக போட மாட்டேன். பட் இன்றைக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறேன். ப்ரஷ் இல்லை, ஸோ கையிலே யூஸ் பண்ணிக்கிறேன். மெரூன் யூஸ் பண்ணலாமா இல்லை இந்த க்ளோ யூஸ் பண்ணலாம்? க்ளோவும் இருக்குது, மேட்டும் இருக்குது. என்னடா கோயிலுக்கு போகிறதுக்கு ஐ ஷேடோவா அப்படின்னு பார்க்குறீங்களா? சும்மா புதுசாக வந்திருக்கு, ட்ரை பண்ணலான்னு தான். எப்படி இருக்குது? அடுத்து ஐலைனர் அண்ட் மஸ்காரா. இது வந்து சாம்பரோட ஐலைனர். இது வந்து எதோட மஸ்காரான்னு தெரியல, ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாங்கிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு லைனரும் மஸ்காராவும் நான் கண்ணாடி பார்த்து போட்டுக்கிறேன். இது வந்து நைக்கா பிராண்டில் ருக்மணி அப்படின்ற ஒரு லிப்ஸ்டிக். ரொம்ப நாளாக விஷ்லிஸ்டில் இருந்து ரீசெண்டாக ஒரு 1 மந்த் முன்னாடி வாங்கிட்டு வந்தார் என் ஹஸ்பண்ட். இது எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது என்னோடய நீஸ் தான். இன்னமும் இந்த லிப்ஸ்டிக் போட்டால் தான் ஒரு ஃபுல் ஃபினிஷிங்கே இருக்குது. அதை விட நம்ம லைனர் போட்டால் தான் எனக்கு ஒரு திருப்தியே வரும். நிறைய பேர் இப்போ வரைக்கும் என்னை கேட்பாங்க, ஏன் லைனர் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க, லைனர் யூஸ் பண்ணாமல் லிப்ஸ்டிக் போட மாட்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க. காலேஜ் படிக்கும் போதுலேருந்தே அந்த லைனர் போட்டால் தான் எனக்கு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியே ஒரு திருப்தி இருக்கும். நான் யூஸ் பண்ணுறது ஸ்விஸ் பியூட்டியோட போல்டு ப்ரௌன். எப்பயுமே ப்ரௌன் தான் யூஸ் பண்ணேன்.
என்னடா லிப் லைனர் லிப்ஸ்டிக் போட்டு லிப் லைனர் யூஸ் பண்ணுறேன்னு பார்க்குறீங்களா? அதுலேயே பழகிடுச்சு. எல்லோரும் லிப் லைனர் போட்டு லிப்ஸ்டிக் போடுவாங்க. நான் வந்து லிப்ஸ்டிக் போட்டு தான் லிப் லைனர் போட்டேன். சும்மா லைட்டாக ஒரு டச்சப். லிப்ஸ்டிக் போட்டாச்சா? ஓகேவா? இப்போ திங்ஸ்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் எல்லா பொருளும் எடுத்துகிட்டு போயிடுவான். எங்கடா நம்ம இதை காணோன்னு நினச்சா இவ தான் வச்சுருப்பா எல்லாமே. இது வந்து என்னோட ஒரு கோல்டு கம்மல். ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒகேஷனுக்கு தான் போடுறேன். பயமாக இருக்குது, திருகாணியை கீழே போட்டுருவணும்னு. இதுக்காகவே போடுறதே கிடையாது கோல்டு கம்மல்லாம். இந்த கோல்டு கம்மல்லாம் போடும்போது கொஞ்சம் பயம், அதனால இதை போடுறது கிடையாது. திருகாணி எங்கன்னா கீழே விழுந்துருச்சுன்னா அதை தேடுறதுக்கே பாதி டைம் போயிடும். அதனால் பத்திரமா போடணும். இதுவே நார்மல் இயரிங்காக இருந்துச்சுன்னா டக்குன்னு போட்டோமா கலங்காமல் இருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதுவும் போயிட்டு வர வரைக்கும் பத்திரமா வேலை பார்த்துக்கணும். காதில் இருக்கான்னு சொல்லிட்டு இப்படி இருக்குது. ஓகே, லாஸ்ட் நம்மளோட தலையை வாரிட வேண்டியதான். தலை ஓரளவுக்கு காஞ்சிருச்சு. காரில் தானே போகிறோம், அப்படியே தலையை அங்கே போய்ட்டு கொஞ்சம் லைட்டாக ஓப்பன் பண்ணி விட்டாலே காஞ்சிரும். ஸோ இங்கேருந்து போகும்போது நம்ம ஜஸ்ட் ஒரு கிளிப் மட்டும் போட்டுக்கலாம். லைனர் வந்து கண்ணில் பட்டுருச்சு. கொஞ்சம் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டோமா, காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சதோட விளைவு தான் இது. ஒரு மாதிரி தூக்கம் சொக்கிட்டே இருக்குது. லீவ் நாளில் சீக்கிரம் இருந்துச்சா இப்படி தான் போகிற வழி ஃபுல்லாக தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு நான் வேர் பண்ண போகிற வாட்ச் இதுதான். நான் விஷ்லிஸ்ட்டில் போட்டு அதை வந்து டெலிட் பண்ணி விட்டுருவேன். அதுக்கப்புறம் அவரே பார்த்தாரு, இவ வாங்க மாட்டா, நம்மளே வாங்கி கொடுத்துடலான்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டாரு. குட்டி கிளட்ச் நம்ம இப்போ ரெடி ஆயாச்சு. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் அவுட்புட். எப்படி இருக்குது? போகலாமா கோயிலுக்கு?